தேங்க்யூ சரவணன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாங்க சார், வெல்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கு தான் வந்து நம்ம ஜூம் மீட்டிங் வந்து ரொம்ப காலகட்டம் இருக்கு. ஏன்னாக்கா நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட் ஒவ்வொரு தடவை வந்து ஒவ்வொரு மீட்டிங்லும் நம்ம கூப்பிடுறோம். ஏதாவது நீங்க ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய தாட்ஸ் எதா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து நம்மளுடைய டீம்ல இருந்து மேடம் பேசினாங்க. அற்புதமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க. இதை தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தது. அதாவது நம்ம டீம் வந்து பக்காவா போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணதும் கிடையாது, இதுக்கப்புறம் யாரும் பண்ணவும் முடியாது. ஏன்னா எல்லாமே ஒண்ணா சேர்ந்து எது கேட்டாலும் அது வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது நம்ம டீம்ல இருக்கிற அத்தனை எத்தனையோ பேர் வந்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க, என்ஜாய் பண்ணியிருக்காங்க, ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விட்ராயல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் நடக்குது. ஆனா வந்து பேசுறதுக்கு யாரும் முன்வராம இருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு துவக்க புள்ளியா மேடம் வந்தாங்க, அங்குப்புந்த் சார் வந்தாரு, எல்லாரும் வந்து ஷேர் பண்ணாங்க. இதை தான் வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்ம மீட்டிங்ன்றது நம்மளுடைய லீடர்ஸ் மட்டும் பேசுறது மட்டும் கிடையாது, பார்ட்டிசிபென்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 100 கூட ரீச் ஆக மாட்டேங்குது. அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா எல்லாரும் எல்லாரும் மீட்டிங்க்கு வரணும். உறுப்பினர் சேர்ந்த அத்தனை பேருமே வந்து மீட்டிங் வந்தாதான் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ்னா என்ன புது புது விஷயங்களை வந்து கத்துக்க முடியும். ஸோ ஜாயின் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா எந்த டெவலப்மெண்ட்டும் நம்மளால நடக்காது. ஆனா நமக்கு பின்னாடி வந்தவங்க வந்து எல்லா பெனிஃபிட்டும் இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால நடுவுல யாரோ இல்ல சார், நீங்க பேசுங்க, நான் மியூட் பண்ணிட்டேன், பேசலாம். அதான் ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் எல்லாருமே கண்டிப்பா வரணும். நமக்கு வந்து ஒரு 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 மணி நேரம் நம்மளுடைய பிசினஸ்க்காக நம்ம கண்டிப்பா ஒதுக்கி தான் ஆகணும். அப்பதான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ட்ரீம் வந்து பெரிய ட்ரீமை பெருசா வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்மளால ஒதுக்க முடியல அப்படின்னாக்கா அந்த ட்ரீம் வந்து எந்த அளவு வந்து நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம. அதே நேரத்துல உறுப்பினர் சேர்க்கைன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சங்கமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சினிமாவா இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து மெம்பர்ஸ்ன்றது கண்டிப்பா தேவை. கட்சினா தொண்டர்கள் தேவை, சினிமானா வந்து ரசிகர்கள் தேவை, வியாபாரம்னா கஸ்டமர்ஸ் தேவை. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு விதத்துல வந்து அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் தான். அதே மாதிரி ஒரு சங்கம் அப்படின்னாக்கா உறுப்பினர்கள் தேவை. இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றது தேவை. அதுக்காக தான் வந்து பல நல்ல திட்டங்கள்ல போட்டு நிறைய ஆஃபர்ஸை போட்டு நம்ம வந்து 1 lakh டார்கெட் அந்த இதை நோக்கி போறதுக்காக இந்த நமக்கு கிடைக்கக்கூடிய ஐபிடிசி டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து நம்ம இலவசமா கொடுக்குறோம் சொல்லி எல்லாருக்கும் வந்து அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்துல நம்மளுடைய இது வந்து நம்ம சங்கத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய பெனிஃபிட்டுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட இந்த வியாபாரத்துல ரெஃபரல்ல மட்டும் அதை வந்து டொனேஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம். ஆனா இது டொனேஷன்றது கொஞ்சம் டிலேவா வந்தாலும் கண்டிப்பா வரும். அது அந்த இது வந்து அப் டு 10 lakhs வரைக்கும் இந்த நெட்வொர்க் குளோபல்ல உறுப்பினரா ஜாயின் பண்ண அத்தனை பேருக்குமே கிடைக்கும். அதுல வந்து எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதே நேரத்துல அது வந்து எப்போ வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா வரும். கொஞ்சம் டிலே ஆனாலும் அது கண்டிப்பா வந்துகிட்டே வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உறுப்பினர் சேர்க்கைன்றது நடந்துகிட்டே இருக்கும்.
நடக்க 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 இந்த டொனேஷன்ஸ் எல்லாருக்கும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்பயே வந்து நிறைய பேருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய பேர் வந்து 4-5 லெவல் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ரெஃபரல்ன்றது இன்ஸ்டன்டா நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்ஸ்டன்ட் இன்னைக்கு போட்டா இன்னைக்கே வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஐடி போறோமோ அத்தனை பேர்கிட்ட வந்து நமக்கு இன்ஸ்டன்டா கிடைக்கக்கூடியது, இன்ஸ்டன்டா நம்ம விட்ரா பண்ணக்கூடியது. ஸோ அதனால மெம்பர் உறுப்பினர் சேர்க்கைன்றது நம்ம கண்டிப்பா இது பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையில வந்து நம்மளுடைய போன் புக்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் சொல்லிட்டு எத்தனை பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ வீடியோஸ் ஷேர் பண்ணுவோம், இன்ஸ்டாகிராம்ல பார்ப்போம், பார்க்கறத ஷேர் பண்ணுவோம், யூடியூப்ல பார்க்கறத ஷேர் பண்ணுவோம். இப்படி எல்லா பொழுது அம்சங்களும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. நம்மளுடைய லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னும் போது இதை வந்து யாரும் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. ஒரு நம்மளுடைய nwg.org.in இந்த இதுல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி 1000 rupees பே பண்ணி மெம்பரா நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப்லயே வந்து ரெஃபரல் லிங்க்னு ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கீழே வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், டெலிகிராம்ல ஷேர் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணலாம். இப்படி அனைத்து ஷேரிங் ஆப்ஷனும் அதுல வச்சிருக்கோம். உங்களுடைய ரெஃபரல் லிங்க் தான், டைரக்டா வந்து வெப்சைட் இல்லை, உங்களுடைய ரெஃபரல் லிங்க். அந்த லிங்கை நீங்க ஷேர் பண்றது மூலமா நிறைய பேர் வந்து உங்களுடைய டவுன்லைன்ல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வரும். இந்த இது வந்து இப்போ வரது நமக்கு கம்மியான பெனிஃபிட்டா இருந்தாலும், ஆனா ஃபியூச்சர்ல நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பெரிய ப்ராஜெக்ட், எல்லா விஷயங்களும் இந்த ப்ராஜெக்ட்குள்ள ஒன் பை ஒன் வரப்போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அடிப்படையான விஷயம், நம்ம அடித்தளம் விட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் சேர்க்கை, உறுப்பினர் சேர்க்கை தான். ஜஸ்ட் ஒரு 10 உறுப்பினரை உங்களோட டைரக்டர்ல நீங்க வந்து எத்தனை பேர் வேணா அன்லிமிட்டெட் டைரக்டா நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஆனா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை நீங்க டைரக்டா ரெஃபர் பண்ணி அவங்களையும் உங்களை மாதிரியே ஒரு 10 பேரை ரெஃபரல் பண்ண வைக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களை நம்பி வந்தவங்கள அவங்களுக்கும் இந்த இதுல வந்து ஏர்னிங் பண்ண வைக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது இதே அடிப்படையில ஒவ்வொருத்தரும் 10 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாலே நம்மளுடைய லெவல் வந்து 5 லெவல் ஒரு இருக்கிற 5 லெவல்ல உங்களுடைய டீமுடைய growth வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 பீப்புள் இருப்பாங்க. 1,00,000 பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க டவுன்லைன்ல உங்களுடைய டீம்ல இருப்பாங்க. அந்த 1,00,000 பீப்புள் மூலமா நீங்க ரெஃபரல் இன்கம் மட்டுமே வந்து 25 லட்சம் ரூபாய் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து எப்போ வரோம் அப்படி இல்லை. நீங்க ஒவ்வொரு உறுப்பினரை சேர்க்க உங்களுக்கு இன்ஸ்டன்டா டக்குன்னு ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்க எந்த நேரமானாலும் நீங்க விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் அதுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிற டோக்கன் ஆஃபரும் இருக்கு. அந்த டோக்கன் ஆஃபர்ல கிட்டத்தட்ட 25 லட்சம் ஐபிடிசி டோக்கன் இன்னையோடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வாங்கக்கூடிய விலை வந்து 25 லட்சம் அப்படின்றது 25 லட்சம் ரூபாய் ஒருத்துள்ள ஐபிடிசி. ஆனா இப்போ இதுல இருக்கிறது 3 ரூபா இருக்கு. ஒரு டோக்கனுடைய வேல்யூ வந்து மெட்டாமாஸ்க்ல 2 ரூபா 70 காசு எவ்வளோ இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு லான்ச் ஆகும் போது நம்மளுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சு வெகு 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 விரைவில், ஏதாவது 2 மாசம் 3 மாசம் அப்படின்லாம் கிடையாது, 10 நாளோ 15 நாளோ இந்த அடுத்த மாசத்துல நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் வந்து லான்ச் ஆக போகுது. அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் எக்ஸ்சேஞ்சே லான்ச் ஆகும் போது இந்த ஐபிடிசியும் அந்த எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆகும். ஒன்ஸ் எக்ஸ்சேஞ்சில் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னும் போது அதனுடைய வேல்யூ வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸ்டார்டிங்ல எந்த லெவல் இருக்கும்னு தெரியாது. போக 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 பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் அதனுடைய வந்து
ஃபிளக்சுவேஷன் அதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஆனா எப்பவுமே வந்து பிகினிங்ல வர லிஸ்ட் ஆகுற எந்த ஒரு டோக்கனும் சரி, எந்த காயினும் சரி, அதனுடைய அப்ரிசியேஷன் வந்து அபரிமிதமா இருக்கும். யாருமே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க வந்து இப்போ ₹1 வாங்கக்கூடிய இந்த ஐபிடிசி எவ்வளவுனா இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ வந்து உங்களால் அந்த அளவு கொடுத்து வாங்க முடியுமான்ட்டு தெரியாது. அதனால இந்த 25 இன்னைக்கு ரேட்ல ₹1 அப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் 25 லட்சம் ரூபா நம்மளால ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு வந்து டைம் ஃப்ரேமே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து ஒரே நாள்ல 10 பேர் நீங்க ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஒரே வாரத்துல வந்து இந்த இலக்கை வந்து நம்மளால ஈஸியா அடைய முடியும். ஏன்னா ₹1000 ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ₹1000 ஒரு பெரிய பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னாக்கா ஒரு குடும்பத்தோட நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போனோம்னாலும் ₹1000 போயிட்டு வர முடியாது. அதோட அதிகமா தான் ஆகும். ஸோ நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ₹1000 சாப்பிட்டு முடிக்க முடியாது. ஸோ ஒரு வேலைக்கு வெளியே போயிட்டு ஹோட்டல்ல நம்ம சாப்பிடணும்னாலும் ₹1000 மேல தான் ஆகும். அந்த மாதிரி வெறும் ஒரு ₹1000 ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அப்படின்னும் போது இதை யூஸ் பண்ணி நம்மளும் நம்மளே சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் வந்து நம்மளால ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்றது நாங்க ஆணித்தரமா நம்புறோம். வெறும் ₹1000 மெம்பர்ஷிப் ஃபீ தான். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கூட கிடையாது, மெம்பர்ஷிப் ஃபீ தான். இந்த மெம்பர்ஷிப் ஃபீ வச்சு நம்மளால குறைஞ்சபட்சம் 50 லட்சம் நம்மளால இதுல ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அது ஐபிடிசி ரேட் ஏறுறதுன்றது அது வேற கால்குலேஷன் வச்சுங்க. சாதாரண இப்போ இருக்கிற ரேட் படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50 லட்சம் நம்மளால கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். இது இல்லாம டொனேஷன்ன்றது அது அடுத்தது, அது அப்புறம் பின்னாடி வரும், பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு டொனேஷன்ன்றது. ஸோ அது இல்லாமலே நம்மளால நம்மளோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இதுல நம்மளால கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத மனசுல வச்சுங்க. ஸோ மனசுல வச்சுக்கிட்டு இன்னையிலேருந்து இது வரைக்கும் யாரும் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஃப்ரீ சைன் அப் பண்ணி உங்களோட ரெஃபரல்ல வந்து ஃப்ரீ சைன் அப் பண்ணி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையும் வந்து ஆக்டிவேட் பண்ண வைங்க. புதுசா வந்து டெய்லி ஒரு 10 பேர் நான் டைரக்டா ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோட இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இது எதுக்காக சொல்றேன்னாக்கா, இந்த இது மட்டும் இல்லாம இன் ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் வரப்போகுது, பில் பேமெண்ட் வரப்போகுது, ஆல்ரெடி இ காமர்ஸ் இருக்கு. இப்போ இப்படி உங்க டவுன்லைன்ல உங்க டீம்ல ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அத்தனை பேரும் வந்து மொபைல் வச்சிருப்பாங்க. மொபைல் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க. பஸ்ல போவாங்க இருக்க மாட்டாங்க. ட்ரெயின், ஃபிளைட்டு, ஹோட்டல் புக்கிங்கு, இன்சூரன்ஸு, அப்படி இந்த மாதிரி யூட்டிலிட்டி சர்வீஸ் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. அதுவும் இல்லாம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடியவங்க. ஒரு மாசம் நீங்க ரீசார்ஜ் பண்ணாம விட்டீங்கன்னாக்கா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு அவுட் கோயிங் போகாது. ஸோ அதனால என்ன டேட் வருதோ அந்த டேட்டுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அதை வந்து நம்மளுடைய நெட்வொர்க் குளோபல்ல இருக்கிற இதுல இருக்கிற மெம்பர் வந்து வெளியே போய் பண்ண மாட்டாங்க நம்ம கிட்ட இருந்துச்சுனாக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டீம்ல இருக்கிற உங்க டீம்ல உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த கால்குலேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா 1 லட்சம் மெம்பர் உங்க டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் அந்த 1 லட்சம் பேரும் மொபைல் ரீசார்ஜ் மாசம் மாசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மாசம் மாசம் பண்றதுல இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரே ஒரு ₹10 அதிகம் வேணா அதிகம் வரும், நிறைய வரும். அதாவது லேண்டுக்கெல்லாம் வந்து தௌசண்ட்ஸ்ல வரும். லேண்டு பண்ணா, இன்சூரன்ஸ் பண்ணா இதெல்லாம் தௌசண்ட்ஸ்ல வரும். நான் ஒரு சிம்பிள் கால்குலேஷன், மொபைல் ரீசார்ஜுக்கு மட்டும் வெறும் ₹10 ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு வருது அப்படின்னாக்கா 1 லட்சம் பேர் இருக்காங்கனாக்கா உங்களுடைய மாத வருமானம் வந்து அதுல மட்டுமே ₹10 லட்சம் ரெகுலரா வரும். ஒரே மாசம், ஒரு மாசம் மட்டும் கிடையாது, லைஃப் ஃபுல்லா உங்களுக்கு அந்த 10 லட்சம்ன்றது மாசம் மாசம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து வேற எங்கேயுமே நடக்காது, நெட்வொர்க் குளோபல்ல மட்டும்தான் நடக்கும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? பேஸ்மெண்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணோம், நம்மளுடைய உறுப்பினர் சேர்க்கையை இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த உறுப்பினர் சேர்க்கையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் இப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 1 லட்சம் மெம்பர் நாங்க சொன்னது வந்து
டோட்டலா நெட்வொர்க் குளோபலுக்கு 1,00,000 மெம்பர் டார்கெட் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் 1,00,000 மெம்பர் டார்கெட்டுக்காக தான் இந்த டோக்கன் ஆஃபர் கொடுத்துருக்குது. அதனால இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க இப்பத்துல ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல் படியா உங்க டீம்ல இருக்கிற அத்தனை பேரையும் எங்களுடைய இதே லிங்க் தான், ஜூம் லிங்க் இதே தான், மாற போறது கிடையாது, இதே டைமிங் தான். அதனால நம்ம கிட்ட இருந்து ஜூம் லிங்க் வரணும்னு எதிர்பார்க்காம ஒவ்வொருத்தரும் அவங்க டீம்ல ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்கள மீட்டிங்கு வர சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் தெரியும். நீங்க சொல்றதை விட மீட்டிங்ல தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்கா அது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஓடுறதுக்கு பெரிய வாய்ப்பா இருக்கும். அதனால எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரவணன் அருமையா நடத்திக்கிட்டு இருக்காரு ஜூம் மீட்டிங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்குது. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சரவணன். மேடம் பேசுனாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி எல்லாரும் பேசுறதுக்கு முன் வரணும். 90 பேர் வரோம் அப்படின்னாக்கா 100 பேர் கூட நம்ம வரமாட்டோன்றோம். நானும் அடுத்த பிளானுக்கு ஜூம்ல அடுத்த பிளானுக்கு போகலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 100 டச் பண்ணோம், 100 டச் பண்ணிட்டாக்கா அடுத்தது 500 பிளானுக்கு போயிடலாம். 500 பேரை ஜூமுக்கு வர வைக்கலாம். அந்த 500 டச் பண்ணா அதுக்கப்புறம் 1000க்கு போகலாம், 10,000 போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 100 டச் பண்ண மாட்டேங்குது. பார்ப்போம். நாளைக்கு 100 டச் பண்ண வச்சிங்க அப்படின்னாக்கா நான் இன்னைக்கு பேசுனதுக்கு கரெக்டா நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிப்பேன். தேங்க்யூ சரவணன். தேங்க்யூ சார். நாளைக்கு 100 தாண்டிடலாம் ஜி. நாளைக்கு 100 தாண்டிடலாம் ஜி. கட்டாயம் பண்ணிடலாம் சார். கேக்குதா? கண்டிப்பா கேக்குது. கமலாமா கேக்குது. பேசுங்க கமலாமா, 2 நிமிஷம் நீங்க பேசுறதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஓகே ஆமா சார், நம்மளோட எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். நான் கமலாதேவி பேசுறேன். என்னோட டீம் நல்ல பெரியசா விரிவுபடுத்திட்டேன், இன்னும் விரிவுபடுத்த போறேன். இதுல நம்ம சேவை மனப்பான்மை உள்ள வரும்போது நமக்கு ஒரு வருமானம் இருக்கிறதுனாலதான் உள்ள வந்திருக்கேன். நான் இன்னும் நிறைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கனவு தான். எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ரவி சாரும் ஜாபர் சாரும் கொடுத்துருக்காங்க. இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன், மற்றவங்களையும் மிஸ் பண்ண விட மாட்டேன். நான் இன்னைக்கு பூரா பார்த்தீங்கன்னா அபிஷேக் சார்ட்ட சொன்ன 2 பக்கமும் வாய் வலிக்குதுப்பா, எனக்கு அவ்வளோ தூரம் இன்னைக்கு பேசியிருக்கேன் ஆஃபீஸில் உட்காந்துன்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அபிஷேக். அதனால எனக்கு என்னோட கருத்து என்னன்னா, எல்லாருமே இதில் நம்ம கொஞ்சம் பேர் வரும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளோ பேர் ஐடி போட்டிருக்கோம், இவ்வளோ பேர் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் யாரும் நிறைய பேருக்கு இதுக்குள்ள மீட்டிங்கில் வந்தால் தானே அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம பேசலாம், அவங்க சொல்றது நமக்கு புரியும், நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக பண்ணுவோம். எல்லாரும் தயவு செய்து நான் ரொம்ப ரெக்வஸ்டாக கேட்குறேன், நிறைய பேர் உள்ள வாங்க, நம்ம இதை பயனடைங்க. நம்ம மட்டும் இல்லை, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வாங்கன்னு சொல்கிறேன். எனக்கு ரொம்ப இவ்வளோ நாள் பண்ணுறோம், இன்னும் 100 டச் பண்ணலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம அதை கொண்டு வந்துடலாம். இந்த ஒரு நம்ம ஆஃபீஸ் ஓப்பனை பெரிய அளவில் பண்ணும்போது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு மீட்டிங்கில் உள்ள வர முடியாமல் தவிக்கிற மாதிரி நம்ம உள்ள வந்துடுவோம். நிறைய பேரை கொண்டு வந்துடுவோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 10 பேர் ஒரு ஜூம் மீட்டிங்கில் உட்கார வைங்கப்பா. ரொம்ப சந்தோஷம், பண்ணலாம். எல்லாரும் சார் பேசுனதெல்லாம் கேட்டோம். சார் இன்னைக்கு ஜாபர் சார் பேசியிருக்காரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி சார் பேசினாரு, ஏன்னா ரவி சார் குரல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஜாபர் சார் குரல தான் நம்ம மீட்டிங்ல ரொம்ப பேர் கேட்கல, இன்னைக்கு அதுவும் கேட்டுட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஜாபர் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே சார், நான் அடுத்து யாரு பேசுறாங்க பேசட்டும். என்னோட டீம்ல நிறைய பேர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பீடப்பா சொல்லப்போனா ஒரு செல்ல பிள்ளை ரொம்ப வேகமா ஓடிட்டு இருக்கு. அடுத்த பிள்ளைய ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அவங்களும் ஓடி வந்துருவாங்க. நீங்களும் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க, சந்தோஷப்படுவோம். சந்தோஷமா நம்ம இதை கொண்டு வரோம். அடுத்த வருஷம் நமக்கு இந்நேரம் நம்ம ஆண்டு விழா கொண்டாடும் போது நமக்கு 1 லட்சம்லாம் இல்லை, தாராளமா நம்ம 5 லட்சம் மெம்பரை நம்ம கொண்டு வந்துடணும். நம்ம ஆபீஸ்ல மட்டும் 5 லட்சம் பேர் கொண்டு வரணும். அதுக்கு நான் மட்டும் இல்லை, நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணாதான் நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். 1 லட்சம் பேர் வந்தாவே இவ்வளவு வருமானங்கும் போது நம்ம 5 லட்சம் பேர் கொண்டு வந்தா எவ்வளவு வருமானம் நம்மளே அதை பார்த்துக்கோம். அதனால நீங்க எல்லாரும் வாங்க, நீங்களும் நம்மளும் பயனடைவோம், மற்றவங்களையும் பயனடைய வைப்போம். வாழ்க வளமுடன்.
மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி, மிக்க சந்தோஷம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஸ்பீச் பண்ணதுல வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாபர் சார் வந்து இன்னைக்கு வந்து பேசினதும் நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஸ்பீச்சும் அந்த எக்ஸ்பிளேஷனும் மிக மிக பயனுள்ள வகையில் இருந்தது. மற்றும் ரவி சாருடைய ஸ்பீச்சும் வந்து எப்பயுமே ஒரு அழகுபட வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளேஷன் டெக்னாலஜி மற்றும் நம்ம மக்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாருமே சார் கொடுத்துட்டு இருக்காங்க. ரவி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னன்னாக்கா மிக அழகாக வந்து இப்போ சார் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க இந்த உறுப்பினர் சேர்க்கை பற்றியும், உறுப்பினர் சேர்க்கையினால வரக்கூடிய நம்மளுடைய பெனிஃபிட்டும். அதாவது உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு லீகலா வந்து எல்லா தொழிலும் நம்ம வந்து இதுல இணைச்சு நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் இல்ல ஒரு ஒரு சப்ஜெக்டா சொல்லணும் அப்படின்னாக்கா சங்கத்துல வந்து பதிவு கட்டணம் வாங்குறது வந்து சங்கத்துக்கு லீகல். நீங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு வாங்கிக்கலாம். அப்ப நம்ம வந்து எந்த விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட்னு இல்லை. இது நம்மளுடைய சங்க தலைவர்கள் அனைவரும் இதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம உறுப்பினர் கட்டணம் வாங்குறோம் அப்படின்னாக்கா அது சங்க செலவுக்கும் சங்கத்தினுடைய நலத்திட்டங்களுக்கும் வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதன் அடிப்படையில தான் வந்து இப்ப 1000 ருபீஸ் நம்ம சொல்லியிருக்கோம். மற்றும் அதன் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா நலத்திட்டங்கள் இல்லாம அவங்களுக்கு ஒரு காமர்ஸ் சைட்டும் நம்ம வந்து தரோம். அதுல இந்த வியாபாரம் நடக்குது. இப்ப சார் சொன்ன மாதிரி சங்க உறுப்பினர்கள் இணைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேற எதுலயும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை விற்க சொல்றதோ, அல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மக்களுக்கு வந்து இது வந்தா அது வரும்னு சொல்றதோ, இல்ல டெய்லி இவ்வளோ வரும்னு சொல்ற அந்த மாதிரியான ராங் கமிட்மெண்ட்டோ, தவறுதலான வழிகாட்டலோ வந்து பார்த்தீங்கன்னா, சங்கத்துல இருக்காது. ஏன்னா, இப்போ வந்து இதற்கு முன்னாடி வந்து நம்முடைய சகோதரி வந்து முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசினது தான். இது வந்து நமக்கு அப்புறம் தலைமுறை கடந்து வந்து செயல்படணும்ன்ற கூடிய நல்ல நோக்கத்துல வந்தது. இதை வந்து இறைவனே தான் வழிநடத்துகிறார். அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லா நல்ல உள்ளங்களையும் இணைந்து தான் செயல்பட்டுட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நெட்வொர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல அனுபவசாலிகள் இருந்திருந்தாலும், இணைந்து செஞ்சிருந்தாலும், இதுக்கு வழிகாட்டுதலா இருக்கிறது அவங்களுடைய சோல் தான் இதுக்கு வழிகாட்டிட்டு இருக்கு. அந்த சோல் வழிகாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரையும் வந்து என்னென்ன செய்யணும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ அது இந்த சங்கத்துல ஒருங்கிணைச்சிருக்கோம். அதாவது எந்த ப்ராடக்ட்டையும் அடுத்த கட்டமா நம்ம எந்த சொல்ல வர்றது என்னன்னா நம்ம எந்த ப்ராடக்ட்டையும் யார்கிட்ட திணிக்கிறது இல்லை. யார் என்ன பொருள் மக்கள் வாங்கிட்டு இருக்காங்களோ அன்றாடம் வந்து அதே பொருட்களை வந்து நம்ம சங்கத்தின் மூலியமா விற்பனைக்கு கொண்டு வரோம். கொண்டு வரக்கூடிய பொருட்கள் நீங்க வெளியில வாங்குறதுக்கு நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் சங்கத்தில் இருக்கும்போது அதை வாங்குங்கன்னு மட்டும் தான் சொல்றோம். இப்ப சார் சொல்லிட்டு இருக்கும்போது அழகா சொன்னாங்க யூட்டிலிட்டி சர்வீசஸ் வந்து எல்லாருமே தவிர்க்க முடியாது. மாதந்தோறும் வந்து பல சேவைகள் வந்து நம்மளுடைய ஃபோனில் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அது மொபைல் ரீசார்ஜ் ஆகட்டும், நீங்கள் பில் பேமெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெயின் பஸ் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டு தான் இருக்கும். அதன் மூலிமா யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த இன்கம் போகுது. யாருக்கோ ஒருத்தருக்கு போகக்கூடிய இன்கம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சங்கத்தின் மூலிமா எடுத்து சங்க உறுப்பினர்களுக்கே நம்ம பகிர்ந்து கொடுக்குறோம். அப்போ சேவை மூலியமாக ஒரு வருமான வாய்ப்பும், பொருள் விற்பனை செய்யறவங்களுக்கு பொருள் விற்பனை செய்யறதுக்கு ஒரு உதவி செய்யறோம். அந்த விற்பனை செய்யக்கூடியவருக்கு உதவி செய்யாம தொழில் வளத்தை மேம்படுத்துறோம். அதோட சேர்த்து வேலை வாய்ப்பை வந்து உண்டாக்கக்கூடிய வகையில இருந்து இந்த பொருளை வந்து மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எடுத்து தரோம். அப்போ பொருள் நேரடி விற்பனையாளருக்கு அங்க ஒரு வாய்ப்பு. அப்போ மூணாவது இதுல ஒண்ணு. அடுத்து நாலாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து வரக்கூடிய பொருட்கள் வந்து விற்பனை இல்லாம இதர மக்களுக்கும் நம்ம சங்கத்தை சார்ந்த மக்கள் இல்லாம பொதுமக்களுக்கு வந்து சேவை செய்யறதே வந்து இதை பிரதான நோக்கமா கொண்டு போறதுனால தர்மமும் கர்மமும் கர்மம் என்பது வந்து பாத்தீங்கன்னா தொழிலுங்க, செய்யக்கூடிய வேலை. கர்மன்றதுனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா நம்ம என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலையினுடைய பேர் வந்து தமிழ் வந்து கர்மம். கர்மம் செய், கர்மமே கண்ணா இருன்றதுனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா நம்முடைய செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழில் நம்ம செய்யறோமோ அந்த தொழில வந்து நம்ம கவனம் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதே தொழில மட்டுமே நம்ம முழு முயற்சியா சிந்தனையோட செயல்பட்டு இருந்தோம்னா அந்த தொழில் வந்து விளங்கும் அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. இந்த கர்மம் என்பது வந்து தொழிலை குறிக்கும். அப்போ தர்மத்தையும் கர்மத்தையும் இணைச்சது தான் நம்முடைய சங்கம். எப்போ தர்மமும் கர்மமும் இணைஞ்சிருச்சோ அங்கே இறைவன் ஆட்சி செய்வார். அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னாக்கா இறைவனே வழி நடத்துவார். அதனால வந்து யாரும் எதை பத்தி இதுல பெருசா யோசிக்க கூடியது இல்லை. உங்களுடைய கடமையை நீங்க செஞ்சா போதும். உங்களுடைய கடமையை நீங்க செய்யும் போது மற்ற விஷயங்கள் எல்லாமே தானே நடக்கும். கடமையை செய்வோம், நம்ம வந்து உரிமைகளை வந்து நம்மளே வென்றெடுப்போம். கூட்டுறவாக இணைந்து இந்த சங்கத்தை வந்து மேலும் வலுப்படுத்த உங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்பார்க்கின்றோம். மற்றும் யாராருக்கு இப்ப ஏதேனும் வந்து கேள்விகள் இருந்தா உங்க மியூட் ஆன் பண்ணி பேசுங்க ப்ளீஸ். ஜி வணக்கம் ஜி. ஜி வணக்கம் ஜி, வணக்கம் ஜி, வெல்கம் ஜி, வாங்க ஜி ப்ளீஸ். இப்போ கொஞ்சம் கிளாரிட்டி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கிளியரா இருக்குங்க. சரி ஓகேங்க. நான் என்ன டைம் 9 மணிக்கு தாண்டிச்சு. ஒரு 2-3 விஷயத்தோட நான் ஜூம்ல இருந்து நான் என்னோட உரையை நிறைவு பண்றேன். ஜாஃபர் தலைவர் சொன்னார் இந்த மாதிரி சார் எனக்கு 100 கூட டச் ஆகலன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்களே உட்காந்து யோசிச்சா தெரியும். இப்போ நான் சொல்கிற ஒரு பாயிண்ட் பாருங்கள் சார். இப்போ நம்ம எடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய பில்டிங் கட்டும்போது வெறும் பில்லரை தான் நம்ம எடுப்போன்னு. நம்ம எடுத்த ஆட்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய ஆட்கள். நிறைய என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு தெரியும். ஒருத்தர் கொங்கு மண்டலத்தில் 7 லட்சம், இப்போ அவர்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேலையில் இருக்கார் அண்ணன், ஓகேங்களா. அந்த மாதிரி நம்ம ஒருத்தர் வந்து 28 அமைப்பு வச்சுருக்கிறார், அவரையும் பேசிட்டோம். இன்னொரு மேடம் 1 மில்லியன் கிளப், இவங்க எல்லாம் பேசி இவங்க ஐடி போட்டுட்டாங்க. இன்க்ளூடிங் எங்கள் அண்ணா வந்து ஏஷியாவில் வந்து ஒரு பெரிய போஸ்ட் இருக்கார் ஏஷியா லெவலில். இன்னும் ரொம்ப ரொம்ப பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் மறுபடியும் உட்காந்து இந்த ப்ரோக்ராமை இணைஞ்சு பெருசாக எடுத்து அவங்க பண்ண மாட்டாங்க எடுத்துமே, அவங்க ரொம்ப பெரிய ஆட்கள். அவங்க ஃபோட்டோ நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு கமிட்டியில், அந்த இது சொல்லுவாங்களே ஆலோசனை கமிட்டியில் போஸ்டிங் வந்துடுவாங்க. அவங்களோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வரும். அவங்களுடைய ரெஃபரல் லிங்கை எடுத்து நம்ம டிஜிட்டல் ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவோம். இப்போ அப்படி பண்ணும்போது இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ பெரிய வேலை பண்ணுறோம் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு அண்ணா 7 லட்சம் டேட்டா பேஸ். எங்கள் அண்ணாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா கிட்ட ஒரு 1000 பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிருக்காங்க. எங்கள் அண்ணா வந்து வேர்ல்டில் நம்பர் 1 கம்பெனியில் ஏஷியா லெவலில் பெரிய ஆள், ஓகேங்களா. பேர் கூட சொல்கிறேன், குருச்சரன், ஓகேங்களா. ஒர்க்கிங் இன் AT&T, ஓகேங்களா. அமெரிக்கன் கிரஹாமல் அண்ட் டெலிகிராஃப்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் அண்ணா தான் பெரிய போஸ்ட் இருக்காங்க. அண்ணா வந்து ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஃபுல் பிஸி அண்ணா. நான் அண்ணாட்ட வந்து இதெல்லாம் சொல்லி இப்போ இல்லை. இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோடைய கம்ப்ளீஷன் இப்போ தான் முடியுது. இப்போ ஆப் சொன்னாங்க பாருங்கள், ஆப் வருதுன்னு. இந்த ஆப் லெவலில் வரும்போது அவர் சாஃப்ட்வேர் லெவலில் வேர்ல்டு லெவலில் டீம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அவர் ஒரு தட்டி விட்டால் எல்லாத்துக்கும் போயிடும். பட் இங்கே வந்து அந்த ஒரு உயரம் நம்ம சொல்ல தெரியுங்களா, ஒரு குழி தோண்டணும் பில்லர் வச்சோன்னு. இப்போ அப்படி இல்லை. இப்போ பில்லர்லாம் முடிஞ்சு ஸ்கெல்டன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஆப் வந்துருச்சு. ஆப் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அவங்க ரெஃபரல் லிங்க் எடுத்து அவங்க டீமுக்கு தான் கொடுக்க முடியும். சார் இங்கே வந்து நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு பிஸ்னஸ் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். அவங்க உபயோகப்படுத்துகிறவங்க அவங்க நண்பருக்கு சொன்னால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. காமன் பீப்புள் சொன்னால் நடக்காது பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ் நடக்காது. இந்த மெத்தடில் நம்ம அடிக்கும்போது பெரிய லெவலில் வந்து இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா, டெலிகிராம் எல்லாத்துலேயும் வந்துடும், ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதுதான் ஆல்மோஸ்ட் வி ஆர் த ஃபஸ்ட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எப்படி கூகுளில் போட்டு நீங்கள் கூகுள் சர்ச் இன்ஜின் பண்ணி நீங்கள் மேலே கொண்டு வரீங்களோ, வி ஆர் ஒர்க்கிங் வித் சாட் ஜிபிடி. இதுதான் இப்போ எமர்ஜிங் ஆக போகுது இந்த ஃபீல்டு. சார் அடுத்து வரக்கூடிய சாட் ஜிபிடி வச்சு பண்ணக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் SEO மாடலை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். பின்கோடு வைஸ் நம்ம கொடுக்குறோம் ஆப்ஷனு. அகாடமி ரன் பண்ண போகிறோம். மிகப்பெரிய ஆட்கள் வந்தாங்கன்னா அவங்களுடைய ரெஃபரல் லிங்க் எடுத்து அவங்க டீமுக்கு பண்ணுறோம். சார் இப்போ நண்பர் ஒருத்தர் இருக்கார் சார், எனக்கு அவ்வளோலாம் தெரியாது சார், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களா சார் நம்மளுடைய சங்கத்தில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். உங்களுக்கும் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பேமெண்ட்டு, ஒரு 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 2000 மாதிரி பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்களே டேட்டா பேஸ் கொடுத்து அதை வந்து ரன் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஆப்ஷன் இருக்குது சார், எல்லாத்துனாலும் எல்லோரும் முடியும் சார். அந்த ஒரு தீம் எடுத்து வச்சுக்கோங்க. சிட்டியில் இருக்கிறாங்க அடி பெரிய ஆளோ, டெல்லியில் இருக்கிற அமெரிக்காவில் இருக்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சிம்பிளாக நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாதவங்க சாதிச்சிருக்காங்க. பேக்கப் வந்து கம்மியான பேக்கப்பில் இருந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவலில் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய ஒர்க்கரை வேணால் உருவாக்கும். பட் தலைவன்கிறவன் தரையிலேருந்து எந்திரிச்சு வருவான். இது வந்து சரித்திரம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இது சொல்யூஷன், அதை தெரிஞ்சுக்கோங்க. சார் எனக்கு பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பிஸ்னஸ் கரெக்டான பிஸ்னஸ். சார் நான் ரொம்ப பெரிய ஆள் சார், எனக்கு 27 மணி நேரம் பத்தாதுன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் சூப்பரான பிஸ்னஸ். நான் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க, 27 மணி நேரம் எனக்கு டைம் இருக்குங்க அப்படின்னா அவங்களால இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது, வேல்யூ இருக்காது. அவர் எங்கே போய் என்ன பண்ணுவார், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும், ஓகேங்களா. அந்த மாதிரி நபருக்கு ஈஸி இந்த பிஸ்னஸ், அது மட்டும்தான். இதில் என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா 24 மணி நேரம் டைம் இருக்கிறவங்க பிஸ்னஸ் எடுத்துடுறாங்க, பிஸ்னஸ் பண்ண முடியல. பிஸியான பர்சன் எடுத்துகிட்டு அவங்களுக்கு அது புரியுறதில்ல, அது ஒன்று தான். ஓகே, நம்ம இதை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிங்க. பட்டாசு வைக்கிறாங்க சார். நம்ம வந்து இது ஒரு ஆப்ஷனு 3 கேட்டகரியாக கொண்டு வர போகிறோம். இது என்னோடய வியூ. நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். சார் நான் ஃபுல் டைமு கமிட்டடாக இருக்கேன், எனக்கு பெரிய பிளான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம் பிளான் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்து வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பிளாட்டினம், சில்வர், பிளாட்டினம், கோல்டு, சில்வர். நான் ஃபுல் டைமாக வரேன், பெருசாக அடிக்கணும் அப்படின்னா அவங்க பிளாட்டினம் இதாக ஆகிக்கலாம், மெம்பர் ஆகிக்கலாம். அடுத்து வந்து செகண்ட் லெவல், இல்லை சார் நான் ஆல்ரெடி சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு இது வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நல்லா பண்ணுவோம். அடுத்து நான் ஸ்லோவாக பண்ணுறேன். இந்த மாதிரி 3 கேட்டகரி போட்டிருக்கலாம். சார் நான் எதுவுமே பண்ணலனாலும் உள்ளே வரலாம், அதெல்லாம் கிடையாது, ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. நம்ம அந்த மாதிரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒருத்தர் ஃப்ளைட்டில் போகிறார் அப்படிங்கும்போது அவர் நம்ம ஸ்லோவாக போக சொல்ல முடியாது. ஒருத்தர் நான் சைக்கிளில் போகிறேன்னு சொல்லும்போது அவர் போய் நம்ம ஃப்ளைட்டில் ஏற்ற முடியாது. இதில் எல்லா ஆப்ஷனும் ஓப்பனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் ஒன்று ரெடி பண்ணலாம். மார்ச் 3ஆம் தேதிக்கு ஒரு மாடியூல் ரெடி பண்ணலான்னு இருக்கோம். ஒரு 48 நாள் ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு ஒர்க்கிங் பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சார் நம்மளுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க சார், பெரிய ஆள். கொண்டுட்டு வரதுக்கு என்ன டிலே ஆச்சுன்னு கேளுங்க சார். நம்ம வந்து போட்டது வந்து முதல்ல சின்ன ஐடியா தான் போட்டோம். அந்த ஐடியா டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய ஐடியாவாக வந்திருக்கு. முதல்ல ஒரு அசோசியேஷன் 3-5 ரூபாய், இன்றைக்கி 16 அசோசியேஷன், வெப்சைட்ஸ், இந்த மெம்பர் டு மில்லியன் ப்ரோக்ராமு, கிரிப்டோ எடுத்தது,
ஓகேங்களா. ஐபிடிசி நம்ம எடுக்கிற ஐடியாவே கிடையாது. ஐபிடிசி மட்டும் நம்ம பிளான் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா தான் பிளான் பண்ணோம். மெட்டா பிளானில் இடையில ஐபிடிசி வந்துருச்சு. சரி கிரிப்டோ பெருசாக பூமிங்காக இருக்குதுன்னா கிரிப்டோ எடுத்தோம். இப்போ அந்த கிரிப்டோலேயும் ப்ரொமோஷன் என்ன சொல்கிறாங்க, சார் இல்லை சார் மார்க்கெட் நல்லா இருக்குது சார், வி ஆர் தி நம்பர் 1, நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பிளாக் செயின் வந்து இந்த வருஷம் லாஸ்ட் லீகல் ஆகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாமே லீகலைஸ் பண்ண போகிறாங்க பிளாக் செயின் டெக்னாலஜியை. அதில் நம்ம தான் ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டை கொண்டுட்டு வர போகிறோம். வி ஆர் த ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. அந்த வேலையெல்லாம் வந்தாங்காட்டி தான் சும்மா வந்து 20 நாள் 25 நாள் டிலே. ஓகேங்களா. நீங்கள் அதை பற்றியில் எதுவும் கவலையே பட வேணாம். அடித்து நகத்தாலும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஒரே ஒரு பாயிண்ட்டு தான், இது அவங்களுக்கு உண்டான பிஸ்னஸ்ஸு. வெறும் மெம்பர் டு மில்லியனர் ப்ரோக்ராம் ஒன்று போதும், இந்தியா பூரா தூக்கிட்டு வந்துடும். அடுத்தது நம்ம பிட்காயின் கேமிங் ப்ரோக்ராம் கொண்டு வந்தால் அது இதை விட தூக்கிட்டு போகும். ஐபிடிசிக்கு வந்து நமக்கு குளோபல் லெவலில் பெரிய டீம் இருக்குது சார். அவங்க எல்லாருக்கும் வந்து பேசி நிறைய ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியா வரும்போது பாருங்கள், இந்த நம்ம வந்து என்னடா ஜூமுக்கு போனோம் ₹1 அந்த காயினா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெக்கார்டு பிரேக் பண்ணும் சார், அதையும் பேர் சொல்லிடுறோம். ரெக்கார்டு பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியாது. இது எந்தெந்த மாதிரிலாம் ஐடியாஸ் போட்டுட்ருக்குன்னு. இப்போ சார் ஐடியா மட்டும்தான் சார் ஜெயிக்கும். நான் போய் 24 மணி நேரம் போய் வெட்டுறேன் கூட்டுறேன், அதெல்லாம் ஒன்றும் யூஸே இல்லை. ஐடியா நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம், அதுவும் டெல்லியில் ஒரு அண்ணா முக்கியமான அண்ணா இருக்காங்க, வெரி 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 ஸ்ட்ராங். லீகலும் சரி மார்க்கெட்டிங் சரி. நம்ம ஒரு ஐடியா சொன்னால் அந்த ஐடியா உடனே மாற்றிடுவார். சார் இது நீ சூப்பராக இருக்குது. அவர் வந்து அந்த போயிட்டுருக்கல டக்குன்னு ஒரு டிஸ்ட்டை வைப்பார். அகமதாபாத்தில் ஒரு டீம் இருக்குது, பயங்கரமான டெக்கி டீம் நம்மளுக்கு. ஓகேங்களா. எதுக்கு நான் சொல்கிறேன்னா எல்லாம் மிக பிரம்மாண்டம். தயவுசெய்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொல்லி முடிச்சிட 3 கேட்டகரியை பிரிக்கிறோம். எக்ஸாம்பிள் பிளாட்டினம், கோல்டு, சில்வர். அவங்களுக்கு எதில் வேணாலும் வந்துக்கலாம் சார். இதில் இருக்கிறவங்க நீங்கள் வேணால் சொல்லிக்கலாம் சார், டேரெக்டாக கூப்பிட்டே சொல்லலாம் சார், நான் வந்து ஃபுல் டைமாக பண்ண போகிறேன், நான் மிகப்பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இதில் வந்துருங்க, மெயினில் வந்துருங்க பிளாட்டினம். இல்லை சார் நான் நார்மல், நீங்கள் டிசைட் பண்ணி சொல்லுங்கள். இல்லைன்னாலும் தப்பு கிடையாது. வி ஹேவ் பிளானிங்கு. மார்ச் 3 வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் 48 நாள் ஷெட்யூல் மாதிரி பண்ணணும் சார். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப பெரிய ஒர்க்கு சார். ஷெட்யூல் பண்ணணும், ஜூமுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும், அதெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து இந்த 24 சென்னையில் ஒரு பெரிய ஈவெண்ட் வருது. அந்த ஈவெண்ட் தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும். அதில் வந்து என்னோடய நண்பர்கள் எல்லோரும் வர்றாங்க. அவங்க எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வராங்க. அதில் முக்கியமான டாப் மோஸ்ட் பர்சனையும் நம்ம ஆஃபீஸ்க்கு வருவாங்க. இல்லைன்னா நான் அந்த இதில் தான் இருப்பேன். ஓகேங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கேன். அது என்னுடைய பேஷன். ஓகே. இந்த பிஸ்னஸில் அது என்னுடைய பேஷன். நான் ஒரு 20 இயர்ஸாக இருக்கிறேன். அதில் ரொம்ப பெரிய நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இந்த எலெக்ஷன்ஸு சார் நல்லா பாருங்கள், இந்த எலெக்ஷனும் இந்த ஸ்கூல் லீவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். மிக 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 பெரிய ஒரு வரம். இந்த எலெக்ஷனில் உங்களுக்கு எங்கேயும் பெரிய பிஸ்னஸ்லாம் நடக்காது, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் லீவை தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வாங்க. இந்த ஸ்கூல் லீவில் எல்லாருமே ஒரு தேவையில் தான் இருப்பாங்க. ஈவன் இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா பையனுக்கு டக்கு காலேஜ் எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அப்போ இதே டைட்டு தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நெட்வொர்க் குளோபல். எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் சார். சார் பணம்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பண்ணிங்கன்னா பணம். உலகத்துக்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ண பெரிய பணம். ஓகேங்களா. நம்ம டெக்னாலஜியில் மட்டும்தான் இனிமேல் சம்பாதிக்க முடியும். அந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லோரும் பண்ணுற மாடலெல்லாம் இப்போவே எல்லாம் பாதி அழிஞ்சு வச்சு உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா. இன்றைக்கே வந்து எல்லாம் மாடல் பிஸ்னஸ் அழியில் அதோடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் வேறு லெவலில் போயிடுச்சு. சொத்து டிஜிட்டல் ஆகிப்போச்சு, பிஸ்னஸ் டிஜிட்டல் ஆகிப்போச்சு. டெக்னாலஜியை நீங்கள் அதிகமாக சம்பாதிக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்பீடப் பண்ணுங்கள். கடைசியாக ஒரே முக்கியமான தகவல் சார், நம்ம முதல்ல சொன்னதே தான். நம்ம வந்து எப்படி மெம்பரை கொண்டு வந்து பிஸ்னஸை ரன் பண்ண போகிறோமோ அதே மாதிரி அசோசியேஷனை சொல்லியிருப்போம். இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க, ப்ரோக்ராமை ரன் பண்ணுவாங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த அசோசியேஷன் ரன் பண்ண சொன்னோம். வி ஆர் ரெடி டு இன்வைட் இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் பேசி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி ஒரு அண்ணாட்ட யூஎஸில் பேசியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப பெரிய ஹை எண்டான அண்ணா. இன்வெஸ்டர்ஸ் ப்ரோக்ராமையும் இன்றைக்கி நாளைக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மார்ச் 3 நீங்களும் உங்களுடைய சைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள், நான் என்ன சொல்ல வேணுன்னு சார், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் ஒன்று வருது கோயம்புத்தூரில் சார், என்னோடய மாமா வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே எம்ஓயு சார். இங்கே வந்து செக்ஷன் 8 கம்பெனியில் ப்ராஜெக்டில் பிஸ்னஸில் ஆப்ஷன் ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா. இது முதலே சொன்ன தகவல் தான் சார். எங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, பட் எனக்கு என்னால் முடியல, நீங்கள் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வந்து நீங்களும் அவங்களும் பேசிக்கோங்க. ஓகேங்களா. அதெல்லாம் உங்கள் பார்ட்டு. இதுக்குள்ளே சார் செக்ஷன் 8 கம்பெனிக்குள்ளே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே லீகலாக இருக்கும். அத்தனை ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்வெஸ்டர்ஸ் ஆர் வெல்கம். வி வில் ஸ்டார்ட் த பிளான். இதுக்கு பெரிய இன்வெஸ்டர்ஸ் குரூப்பே இருக்குது. பட் எதாக இருந்தாலும் இங்கே ட்ரான்ஸ்பரண்டாக எல்லாத்துக்கும் சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறோம். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நான் இந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுறேன். 3 பிளானிங் பண்ண போகிறோம். யார் வந்தாலும் சரி சார், நான் ஃப்ளைட்டில் தான் போவேன், நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் ஃப்ளைட்டுக்கு வாங்க. இல்லை சார் நாங்கிட்ட கார் வேணும், இல்லை சார் நான் பைக்கு. 3 பிஸ்னஸ் மாடல் இங்கே ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. வி ஹேவ் பிளான் டு ஸ்டார்ட். 1. 2வது இன்வெஸ்டர்ஸ். உங்கள் சைடு இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் கொண்டு வாங்க. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதை ஒர்க் பண்ணுங்கள் சார். நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் சார் தெரியும். நம்ம என்ன ஸ்டஃப்புங்கிறது நமக்கு தெரியும்.
அப்படியே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கிளிக் ஆயிடும் சார். சார் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் சார். சார் இன்றைக்கி என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ரெனியூவல் எனர்ஜியில் வந்தார். ஏதோ வேலை போச்சு, திடீர்னு வந்தார், சோலார் பேனல் எடுத்தார். இந்த ஒரு ஐடியா மட்டும் கேட்டுக்கங்க, சோலார் பேனல் பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியா வந்தது. என் ஃப்ரெண்டு போய் கேட்டார். என் ஃப்ரெண்டு சொன்னால் சோலார் பேனல் எடு, ரெனியூவல் எனர்ஜி மிக 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 பெரிய ஃபீல்டுன்னாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லை. திடீர்னு என்ன பண்ணார், ஒரு ஆர்வம் வந்தது. பாருங்கள் எப்படி நேரம் அமைது பாருங்கள். சும்மா ஒரு 2 மார்க்கெட்டிங் பர்சனுக்கு ஃபோன் பண்ணார். அவன் மார்க்கெட்டிங் பர்சன் இதை பற்றி பெருசாக சொன்னான். சார் இது எப்படி என்ன ஏது எல்லாம் சொன்னால் 2-3 பேர்த்து பேசுகிறாங்க. ஐடியா கிடச்சிது. அந்த ஐடியா வச்சுட்டு மார்க்கெட்டிங் போனாங்க. 2-3 ப்ராஜெக்ட் எடுத்தாங்க. எடுத்தையுமே பெரிய லெவல் அடி, ரொம்ப டைட் ஆச்சு. என் ஃப்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணால். இன்றைக்கி 2 வருஷத்தில் 60 கோடி. ஓகேங்களா? என்ன இதுலேருந்து தகவல் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல் தான். புத்திசாலி முட்டாள்கிட்டருந்து கற்றுக்குவான், முட்டாள் புத்திசாலிகிட்டருந்து கற்றுக்க மாட்டான். இவ்வளோ தான் பாயிண்ட்டு சார். ஓகேங்களா? பண்ணணுங்கிறவங்க எங்கே இருந்தாலும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இஃப் யூ திங்க் இட்ஸ் ரைட், ரைட். இஃப் யூ திங்க் இட்ஸ் ராங், ராங். ஓகேங்களா? நான் ரைட் அப்படின்னா ரைட்டு தான் அது. ஏன்னா நான் தானே சொல்கிறேன். ராங்குனாலும் ராங்கு தான், அது நான் தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ 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 தேங்க்யூ. மிக்க நன்றி சார், மிக்க நன்றி சார். சார் வந்து மிக அழகாக வந்து எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க, அவருக்கு நன்றி. நாராயணசாமி சார், நீங்கள் எதாவது பேசுறீங்களா? மியூட் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க, ப்ளீஸ். ஆமா சார், நான் பேசணும்னு தான் நினைச்சேன், நேரம் இல்ல. சரி சார், ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க சார். பேசுங்க. நான் நாளைக்கு நான் பேசுறேன். அது கமலாதேவி மேடம் சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. எனக்கு ஒரு புள்ள வேகமா போறாருன்னு அது நான் தான் நினைக்கிறேன். சரி சார், சரி சார், சரி சார். ஓகே ஓகேங்களா? ஓகே எனக்கு ஓகே. இன்னைக்குதான் லிங்கே கிடைச்சிருக்கு. சரி சார், காலைல தான் என்கிட்ட ஒரு பேசுனீங்க. நாள் ஆமா. அதுதான் ஒண்ணுமே இல்ல. இப்போ நீங்க ஓகே. இன்னைக்கு 68 பேர் என்னவோ தான் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா, 82 பேர் இருக்காங்க சார். ஆமா 100 பேரை ஜாயின் பண்ண வைக்கிறதுல நானும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிறேன் சார். சந்தோஷம் சார், சந்தோஷம் சார், மிக்க மகிழ்ச்சி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ சார். சார். ஓகே சார், நன்றி சார். நீங்க நன்றி சார், நன்றி சார். வந்து ஓகே. நாராயணசாமி சாருக்கு வந்து வாழ்த்துக்கள். ஜூம்ல வந்து தெரிவிச்சதுக்கும் நம்மளை ஊக்கப்படுத்துற விதமாகவும் நமக்கு வந்து ஆதரவு கொடுக்குற விதமாகவும் பேசினதற்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி சார். தினந்தோறும் ஜூம் மீட்டிங் வாங்க, நண்பர்களை இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பா வரேன் சார். ஓகே, நன்றி சார், நன்றி சார். ஓகே. ஓகே தேங்க்யூ ஓகே சார். சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். இப்போ யாராவது நம்முடைய சங்க உறுப்பினர்கள் ஒரு சில வார்த்தைகள் வந்து பேசுறதுன்னா பேசலாம், இல்ல ஜூம் நிறைவு பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு சில டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 hour 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போயிடுங்க. அதுக்கு ஒன்றும் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஒருத்தரை நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அப்போ யாருக்காவது ஏதோ முக்கிய வேலை வந்துருச்சுன்னா அவங்க அன்னைக்கு போயிட்டு வாங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ரெக்கார்ட் போட்டு வைக்கிறோம். இல்லாதவங்க வந்து உங்களால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதை நீங்கள் ஃபுல்லாக அந்த என்ன, ஏன்னா ஒருத்தரும் இதை பேச ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய கருத்துக்கள் இதை சொல்லுவாங்க. நிறைய விஷயம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதற்காகத்தான் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். இன்னைக்கு வந்து இவ்வளோ அளவுக்கு நீங்கள் எல்லாருமே பொறுமையாக ஒத்துழைச்சமைக்கு மிக்க நன்றி. ஏதாவது ஒருத்தர் கேட்கறதுன்னா மியூட் ஓப்பன் பண்ணி பேசுங்க, இல்லை 1 நிமிஷத்துல நிறைவு பண்ணிக்கலாங்க. நிறைவு பண்ணுங்கப்பா. ஒரு ரொம்ப சரிங்கம்மா, நேரம் ஆச்சு. சரிங்கம்மா. சரி சரி, சரிங்கம்மா, மிக்க அம்மாவுக்கு நன்றி. தூக்கம் வந்துருச்சா? அம்மாவுக்கு தூக்கம் வந்துருச்சா இல்ல பசி எடுத்துருச்சா தெரியல. இல்ல இல்ல இல்ல, மக்கள்லாம் அப்புறம் 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார மாட்டாங்க. அப்படியே டங் அவங்க டங் டங் உட்காராங்க. எல்லாம் வெளியில வர்றாங்க இல்லையா? அம்மா அம்மா அதுக்கு ஒரு வாய்ப்பு நிமிஷம் ஒரு கொடுக்க நிமிஷம் அம்மா ஒரு நிமிஷம். அவங்களோட முடிவை நீங்க எடுக்காதீங்க. நான் விருப்பம் எடுக்கலப்பா. உள்ளவங்க அவங்க டக்கு டக்குன்னு விருப்பம் வெளியில கேட்கட்டும். பண்ணா எனக்கு வருத்தமால அண்ணே இருக்கு. அவங்க அண்ணே வெளியில அண்ணே போகும்போது அண்ணே வருத்தமா இருக்கு. அதனால ஒண்ணு அம்மா இல்ல. அண்ணே போகட்டுமே, நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அண்ணே விருப்பம் அண்ணே நான் ஒரு உள்ளவங்க சின்ன இருக்கட்டும். தகவல் சொல்லிடுறேன். ஒரு சின்ன தகவல்ண்ணே. இந்த சொல்லுங்க. இடத்துல முக்கியமான ஒரு தகவலை நீங்கள் எடுத்துக்கலாம். கமலா தான் கண்டிப்பா. நம்பர் 1 ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் எல்லாத்தையும் விட. காலையில் அவங்க போர்வூர்லேருந்து பஸ் ஏறி வந்து ஆஃபீஸ் அவங்க தான் திறக்கிறாங்க. திறந்து ஒரு அந்த மெயினான ரூமில் போய் ஜன்னல் ஓரத்தில் உட்காந்தாங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, தொடர்ந்து பேசிக்கினே இருக்கிறாங்க. நானே அவங்கள்ட்ட போய் சொன்னேம்மா இவ்வளோலாம் பேசாதீங்க. சார் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். சொல்லுங்க நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் நீங்க பேசுறீங்களா அவங்க கிட்ட? நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஓகே. அவங்க நான் தான் 3 பேசுவாங்க. மணிக்கு பேசுவேன். பட் நான் வேற ஆளுங்கள்ட்ட பேசிட்டு இருப்பேன். நான் பேசிட்டு தான் இருக்கேன், 24 hours பேசிட்டு தான் இருக்கேன். இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு கேளுங்களா, நாராயணசாமி பத்தி கேளுங்களா. சரி சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். இல்லை அது ஓகே என்ன ஓகே இப்போ ஓகே. டவுட் எனக்கு. இல்லை சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க நைட்ல பரவாயில்ல தூங்குவாங்களான்னு பரவாயில்ல. இல்லை கமலாமா ஒரு நிமிஷம் இருங்களா கமலாமா. ஓகே. இல்லை இல்லை எல்லாத்துலேயுமே நம்ம கற்றுக்கலாம். இப்போ சொன்னோம்ல அந்த தகவலோட சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்க நாராயணசாமி, நீங்கள் சொல்லுங்கண்ணே. சார் அவங்க எனி டைம் ஆன் டைம் தான். தெரியும் 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 எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. தெரியும். 24 ஹவர்ஸ்ல எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க. எனக்கு அவங்கள ஒரு 25 வருஷமா தெரியுங்க தலைவரே. இப்போ எனக்கு சார் எனக்கு வந்து கண்டிப்பா 6 மாசமா தான் தெரியும். 6 மாசமா தான் தெரியும். இல்லை அப்போ நீங்கள் பழைய அம்மா நீங்கள் அம்மா பழைய அவர்களுக்கு 2 எல்லாமே பிள்ளைகள். அவங்க தாங்க. ஆமா எனக்கு எல்லாமே அவங்க தான்.
ஆமா ஆமா ஆமா. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எல்லாமே ஓகே. அவங்கதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது இந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு சின்ன ஒரு விஷயம் இதை நீங்கள் நான் வந்து எப்போவோ எத்தனையோ வருஷம் முன்னாடி படித்தது. அதாவது இது வந்து ஒரு டீ மேக்கிங் மாதிரி ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க சார். டாக்கிங்கிறது அவ்வளோ முக்கியம். இந்த பிஸ்னஸில் வந்து நெகோசியேஷன்ஸு, டாக்கிங்ஸு, க்ளோசிங்ஸ்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் இன்டர்நேஷ்னல் போகலாம். இது ஒரு சின்ன கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதைக்கு எனக்கு நாளைக்கு கமெண்ட் சொல்லுங்க, இல்லை குரூப்பில் போடுங்க சார். ஒரு டீ மேக்கிங், ஒரு டீ தயாரிக்கிறதுங்கிறது சாதாரண வேலை கட்டுங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான வேலை வேலை. பார்க்கறாங்க, எப்படி பேசுறான் பாரு. கமலாமா கமலாமா ஒரு நிமிஷம் கம்ப்யூட்டர். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இல்லை கேட்டுக்கங்க. நீங்கள் தான் மெயினாக கேட்கணும். என்ன பண்ணணும்? ஓகே ஸ்டவ்வை பற்ற ஓகே. வைக்கணும். நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ்வை பற்ற வைக்கிறோம், ஒரு பாத்திரம் வைக்கிறோம், கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றுறோம், கொதிக்குது, டீ தூளை போடுறோம், ஒரு கப்பன் சாசரில் சர்க்கரையை போடுறோம், ஊற்றுறோம், குடிக்கிறோம். இது சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இதே நீங்கள் டாக்கிங்கில் கொண்டு வரும்போது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் ஸ்டவ் பற்ற வைக்கிறோமான்னு, அடுத்து பாத்திரம் வைக்கிறோமான்னு பார்க்கணும். அதாவது எந்த தகவல் முதல்ல சொல்லணும், எந்த தகவல் அடுத்து சொல்லணும்னு சொல்லணும். இந்த ஒரு 6 தகவல் மட்டும்தான் நீங்கள் சொல்லணுமே ஒழிய, சார் என் கிச்சனில் உப்பு இருக்குது கொஞ்சம் தூக்கி உள்ளே போடுறேன், மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் உள்ளதுக்கு போடுறேன், 2 கத்திரிக்காய்க்கு உள்ளதுக்கு போடுறேன்னு நம்மள்ட்ட இருக்கிற தகவலை சொன்னால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல அந்த டாக்கிங் வந்து க்ளோஸ் ஆகாது. இது ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், நீங்கள் இந்த ஐடியா நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. 6 வெரி ஸ்டெப்பு தான். பர்ஃபெக்ட் சார். 6 ஸ்டெப்புக்கு மேலே எங்கிட்ட இருக்குது, நிறைய இருக்குது எங்கிட்ட, 1000 இருக்குது, 1000 கதை இருக்குது எங்கிட்ட. சார் பல பிரச்சனை இருக்குது, நான் இவ்வளோ அதெல்லாம் வேண்டியது. இந்த இடத்துல அவர் கேட்குறது டீ. முன்னாடி இருக்கிறதுக்கு டீ கடைன்னு போட்டுட்டு டீயை எடுத்து கையில் கொடுத்தா குடிச்சிட்டு ஜாலியாக 10 ரூபா பணம் வந்துருச்சுன்னு போயிட்டே இருக்கலாம். நம்மள்ட்ட இருக்கிற கதையெல்லாம் உள்ள டீக்குள்ளே போட்டோம்னா அது டீயாக இருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். மிக்க நன்றி தேங்க்யூ சார், சார். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து சங்கத்துல வந்து கூடி எல்லாரும் பேசுனது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரும் பேசி உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. இதுல வந்து இன்னைக்கு கலந்துக்கிட்டவங்களுக்கு இதே ஜூம் லிங்க் தான், நாளைக்கும் இதே ஜூம் லிங்க்ல கண்டிப்பாக ஆக்டிவ் மெம்பர்ஸும் சைன் அப் பண்ணவங்களையும் இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணா மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு கொண்டு போறது மிக எளிமையா இருக்கும். ஏன்னா நீங்க ஒருத்தரே பேசிட்டு இருக்கிறத விட நம்ம ஜூம்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி பல தலைவர்கள் பேசுவாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்ன செய்யணும் என்ன செய்யலான்றதும் அவங்களுக்கு ஒரு முடிவு வரும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுங்க. அது முக்கியமான ஒரு கருத்து. பெரிய தத்துவ ஞானி சொன்னது, இந்த உலகத்துல பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்குங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப் போட்டுட்டு அடுத்தது ஒன்னே ஒன்று சொல்லுது, அதற்குண்டான விலையை மாத்திரம் கொடுத்து விடு இப்படின்னு சொன்னது பிரபஞ்சம். இப்படிக்கு பிரபஞ்சம் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்துல என்ன வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், அதற்குண்டான விலை என்னன்றது அதுதான் சூட்சுமமே, வாழ்க்கையினுடைய சூட்சமம். இதே போல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. தினந்தோறும் நீங்க எல்லாம் வந்து உங்களுடைய கருத்துக்களை ஐடியாக்கள் சொன்னீங்கன்னா எப்படி எப்படிலாம் சங்கத்தை வழி நடத்தலாம், எப்படி கொண்டு போகலாம், மக்கள் பணி எப்படி செய்யலாம், சங்க உறுப்பினர்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரலாம், பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கு இன்னும் என்னென்ன கொண்டு வரலான்றதை எல்லாரும் கலந்து பேசி செய்வோம். ஏன்னா இடைப்பட்ட நேரத்துல யாருக்கும் டைம் வந்து இல்லாதனால இந்த ஜூம் டைம் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். நாராயணசாமி சாருக்கு நன்றி, கமலாமாக்கு நன்றி, ரவி சாருக்கு சார் ஒரு நன்றி, நிமிஷம் ஜாஃபர் சாருக்கு நன்றி. சார் சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். சார், நேரம் இல்லை இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க சார் எல்லா ப்ளீஸ். சங்க உறுப்பினருமே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமல் நிறுத்து. கண்டிப்பா சார், வள்ளுவர் வாக்கு சார். அற்புதம் அற்புதம். எஸ் சார். அதான் நினைக்கிறத பெருசா நினைச்சாலே கண்டிப்பா அடையிறது கொஞ்சமாவது இருக்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், நன்றி கண்டிப்பா. சார், நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. சார். சார் மிக்க மிக்க மகிழ்ச்சி சார், மிக்க ஜி மகிழ்ச்சி சார். வணக்கம். ஜி வணக்கம் வணக்கம். ஜி, வணக்கம் வணக்கம் ஜி, சாரி வணக்கம். ஃபார் த இன்டரப்ஷனுங்க. இப்போ அண்ணன் சொன்னது தாண்டி இப்போ நான் இது சொன்னலங்க உங்கள்கிட்ட அந்த இது போனேன், காமிக்கான அந்த ரைஸும் போனேன்னா அதை வந்து குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். சொன்னது ஏன்னா சரிங்க நிறைய சார், பேர் எல்லா பக்கம் சொல்லுவாங்க. பட் அதனால் சரிங்க இன்னைக்கு இருந்தால் நம்ம எடுத்த ஃபோட்டோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க, கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க, பின்னாடி எல்லாம் வேஷம் போட்டிருப்பாங்க. அந்த ரைஸ் சரிங்க. ப்ரோக்ராம் போய் பாருங்க எவ்வளோ கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறது. ஓகேங்களா? டெஃபினெட்லிங்க, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டெஃபினெட்லி. அண்ணன் சொன்னதுக்கு இன்னொரு முக்கியமானது, உள்ளுவது எல்லாம் அது ஒரு திருக்குறள் நல்லது. ஆமா, பட் உயர்ந்து அதோடைய அது ஆமா ஆமா. அந்த 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 செடிக்கு கீழே ஒரு வேர் இருக்கு. அந்த வேர் ஓகே. என்னங்கிறது என்னுடைய ஒரு சின்ன வியூ என்னன்னா, சார் எனக்கு நாளைக்கு 10 ரூபா வேணும் ஆசைப்படலாம், நாளைக்கு எனக்கு 1 கோடி ரூபா வேணும் ஆசைப்படலாம். நான் சொல்ல நாளைக்கு. ஆனால் 10 ரூபாயும் பேராசை தான், 1 கோடி ரூபாயும் பேராசை தான். எப்போ அது ஆசையாகும்னா அதுக்கு பிளான் எக்ஸிக்யூஷன் இருந்தால், நாளைக்கு நான் 1 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட ஐடியா இருக்குது, நான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன்னா அது ஆசை. நாளைக்கு 10 ரூபா தான் வேணும் ஆனால் நான் சும்மா உட்காந்துட்டு இருப்பேன்னா அது பேராசை. அப்போ உங்கள் ஆசையும் பேராசை எதையை டிசைட் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் என்ன ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களது ஆசையாக பேராசையாங்கிறது கரெக்ட். அதனால் நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரீம் வேணாலும் பண்ணலாம், அது ஆசை தான் நீங்கள் ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். மிக்க மகிழ்ச்சி குட் சார், நைட் சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இப்போ சார் சொன்ன, நாராயணசாமி சார் சொன்ன திருக்குறளை வந்து நம்ம குரூப்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். திருக்குறள் மன்றம் சார்பாக வந்து நான் அதை வந்து போஸ்ட் பண்றேன். இப்போ வந்து இன்னைக்கு சங்கத்துல கலந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், பெரியவர்களுக்கும், தலைவர்களுக்கும், உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி. நாளைக்கு இரவு 8 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். நன்றி சார், நன்றி.